வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது சிலாயிசம்ல நம்ம நியூ பேட்டர்ன் கான்செப்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெப்சைட்லயும் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 599 ஆஃபர் போட்டிருக்கோம். வெறும் 6 மந்த்துக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ ஆஷ்னா சம்மு, டாலர்னா நோ, அட்டுனா ஒன்லி a few, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு சிம்பிள் பேஸ்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டும் கன்க்ளூஷனும் கொடுத்திருப்பாங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சிம்பிள்ல கொடுத்திருக்கிறத வந்து டயக்ராமா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டயக்ராமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்ப அட்டுன்னு இருக்கா, மார்ஸ் அட்டு ஜூபிட்டர்னா அட்டுக்கு இங்க என்ன வருது, ஒன்லி a few. அப்போ ஒன்லி a few மார்ஸ் ஆர் ஜூபிட்டர் அப்படின்னு அர்த்தம். போட்டிருக்காங்களா? அடுத்து என்ன இருக்கு, கொஸ்டின் மார்க். ஜூபிட்டர் கொஸ்டின் மார்க் வீனஸ். கொஸ்டின் மார்க்னா என்னது, ஒன்லி. அப்ப ஒன்லி ஜூபிட்டர் இஸ் வீனஸ்னா எல்லா வீனஸும் ஜூபிட்டருக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப இந்த வீனஸ் மத்த எதோடையுமே பாத்தீங்கன்னா வந்து வராது, நாட் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த வீனஸ் எல்லாத்தோடையுமே நாட் கண்டிஷன்ல இருக்கும் அர்த்தம். பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் மார்க் வந்தாலே ஒன்லி. சரி, ஜூபிட்டர் ஹாஷ் எர்த்ன்றாங்க. ஹாஷ்னா என்னதுங்க, சம்ம குறிக்குது. அப் சம் ஜூபிட்டர் ஆர் எர்த் போட்டிருக்காங்களா? போட்டாச்சு. அடுத்து எர்த் பெர்சன்டேஜ் மெர்க்குரி. பெர்சன்டேஜ் எதை குறிக்குது, ஆல குறிக்குது. ஆல் எர்த் ஆர் மெர்க்குரி அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எர்த் டாலர் நெப்டியூன். டாலர் எதை குறிக்குது, நோவை குறிக்குது. அப்ப நோ எர்த் இஸ் நெப்டியூன் போட்டிருக்காங்களா? நோ எர்த் இஸ் நெப்டியூன் சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, முடிஞ்சு. இப்ப கன்க்ளூஷன் செக் பண்றோம். பெர்சன்டேஜ்ன்றது என்ன, ஆல். அப்ப ஆல் வீனஸ் ஆர் மெர்க்குரி இங்க இருக்கான்னு பார்க்கணும். எல்லா வீனஸும் மெர்க்குரி எனக்கு இங்க இல்ல. ஹாஷ், ஹாஷ் எதை குறிக்குது, சம் மார்ஸ் ஆர் நெப்டியூனை குறிக்குது. சம் மார்ஸ் ஆர் நெப்டியூன் இங்க இருக்கா, சம் மார்ஸ் ஆர் நெப்டியூன் இல்ல. அப்ப இதுவும் தவறு. ஜூபிட்டர் ஆம்பசண்ட் எர்த். ஆம்பசண்ட்ன்றது எர்த்த குறிக்குது. இது ஆம்பசண்ட்ன்றது எனக்கு எதை குறிக்குது, சம் நாட்டை குறிக்குது. அப்ப சம் ஜூபிட்டர் இஸ் நாட் எர்த். அப்ப இதுல பார்த்தோம்னா சம் பார்ட் ஆஃப் ஜூபிட்டர்ல இருக்க வீனஸ்ல இருந்து நாட் கண்டிஷன் போய் எர்த்ல அடிக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. சோ இது எனக்கு ஃபாலோஸ். இந்த மாதிரி புது புது பேட்டர்ன் சிலாயிசம்னா நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மக்களே திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கனால நம்ம ஒன்லி ஜூபிட்டர் இஸ் வீனஸ் போட்டனால இந்த வீனஸ் எல்லாத்தோடையுமே நாட் கண்டிஷன் இருக்கும். அதனாலதான் இந்த கடைசி கொஸ்டின் சம் பார்ட் ஆஃப் ஜூபிட்டர்ல இருந்து நாட் கண்டிஷன் போய் எர்த்தில் அடிக்கிறது கரெக்ட்னு நம்ம சொல்றோம். உங்களை விட உங்கள் ஜாக்சன்.